தம்பி பார்த்தது போதும், ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன அடிக்கடி ஐயா, தங்கராஸ் அண்ணன், இதயக்கனி அண்ணன், இவரு எல்லாரும் கூடி ஏதோ பேசிக்கிறாங்க. என்னவா இருக்கும்? அப்படி என்ன பேசிக்கிறாங்க? அவங்க ஏதோ என்ன பத்தி பேசுற மாதிரியே இருக்கு. ஆனா என்ன பேசுறாங்கன்னு ஒன்னும் புரியலையே. இவரும் நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இன்னைக்கு அவர் வந்ததும் அவர்கிட்டயே கேட்டுட வேண்டியதான். இப்பதான் வரீங்களா? இல்லைங்க, வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. வெளியில அப்புச்சி மாமா இதே கணியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு அப்படியே வரேன். நான் கூட பார்த்தனே, மாமரத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தீங்க. ஏங்க, அதான் நான் பேசிட்டு இருந்ததை பாத்தீங்கல்ல, அப்புறம் என்ன இப்பதான் வரீங்களான்னு கேக்குறீங்க? அது பேசுறதுக்கு ஸ்டார்டிங் வேணும்ல, அதான். அங்க லைட் எரிஞ்சதை பாத்தீங்களா? எப்போ சொல்றீங்க? இல்ல, வெளியில மரத்துல சீரியல் லைட் எரிஞ்சுதே, அத பாத்தீங்களான்னு கேட்டேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா கேளுங்க. மொட்டையா கேட்டா பக்குன்னு வருதுல்ல. பாத்துங்க. கலர் கலரா நல்லா இருந்துச்சுல? கலர் கலரா நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுல? ஆமாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. பக்கத்துல கோயில் கும்பாபிஷேகம்னு நம்ம வீட்லயும் வந்து இந்த சீரியல் லைட்டை போட்டு விட்டுட்டு போனாங்க. பக்கத்து கோயில கும்பாபிஷேகம்னா எதுக்குடா என் வீட்டுல வந்து லைட்ட போடுறீங்க? அது எந்த புண்ணியமானே தெரியல. என் வாழ்க்கையில இப்படி லைட்ட போட்டு விளையாடுறானே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, பக்கத்து கோயில் கும்பாபிஷேகம்னு எவனோ ஒரு புண்ணியமா சம்பந்தமே இல்லாம நம்ம வீட்டுல வந்து லைட்ட போட்டிருக்கானே, அவனோட பெரிய மனசை நினைச்சு வேந்துகிட்டு இருந்தேன். என்னங்க தூங்க போறீங்களா? பின்ன என்னங்க, பாய விரிச்சு நீச்சல் அடிக்கவா முடியும்? என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, வெளியில என்ன பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் இப்பதான் வந்தீங்களான்னு கேக்குறீங்க. பாய விரிச்சா தூங்க போறீங்களான்னு கேக்குறீங்க. பேசுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் வேணும்லங்க, அதான். சரி சொல்லுங்க, என்ன பேசணும்? இல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அது என்ன ஏதுன்னு நீங்க சொல்லணும். சரி கேளுங்க. கேக்குறதுக்கு பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் சொல்லணும், சரிங்களா? சரிங்க, முதல்ல என்னன்னு கேளுங்க. இல்ல, எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? அது வந்து ஏங்க, கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்குங்க தயங்கிக்கிட்டு? சும்மா கேளுங்க. இல்ல, ஐயா, நீங்க, தங்கராஸ் அண்ணன், இதயக்கனி அண்ணன் எல்லாம் என்ன பேசிப்பீங்க? என்னங்க? இல்லங்க, அடிக்கடி நீங்க 4 பேரும் கூட்டா சேர்ந்து ஏதோ பேசிக்கிறீங்கல்ல, அதான் என்ன பேசிப்பீங்கன்னு கேட்டேன். யாருங்க? நானா? அவங்க கூட சேர்ந்தா எதுவும் பேசுறது இல்லைங்க. அதுவும் இதே கணியெல்லாம் பார்த்து 2 நாள் ஆகுது. என்னங்க இப்படி போய் சொல்றீங்க? இப்ப கூட மாமரத்து அடியில நின்னு பேசிட்டு தானே வந்தீங்க? ஆமால, இப்படி எல்லா பக்கமும் கேட்ட போட்டா நான் எந்த பக்கம் போறது? அலர்ட் ஆயிக்கடா வெற்றி. நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். தினமும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி 4 பேரும் கூடி பேசிக்கிறீங்க, வேலையை விட்டு வந்ததும் 4 பேரும் கூடி பேசிக்கிறீங்க.
அப்படி என்னதாங்க பேசிப்பீங்கன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு மூடி மறைக்கிறீங்க. ஏங்க நிச்சயமா ஒன்றும் இல்லைங்க. அப்படி இருந்தா நீங்க கேட்டதும் சொல்லியிருக்க மாட்டானா? இல்ல, எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் சேர்ந்து ரகசியமா ஏதோ பேசிக்கிறீங்க. அதுவும் என்ன பத்தி தான் பேசுறீங்க. உங்களை பத்தியா? ச்சே, ச்சே, இல்லவே இல்லைங்க. நாங்க சும்மா அப்படியே ஏதாவது ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம். பாத்தீங்களா, முதல்ல நாங்க பேசுறதே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ சும்மா ஜாலியா பேசிட்டு இருப்போம்னு சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள எப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? அப்ப நான் சொன்னது மாதிரி நீங்க என்ன பத்தி தான் ஏதோ பேசுறீங்க. ஐயோ, சத்தியமா இல்லைங்க, என்ன நம்புங்க. சத்தியமா இல்லைங்க. உங்களை பத்தி போய் நாங்க ஏதாவது பேசுவோமா? சரி, அப்ப என்ன பத்தி பேசலனா நம்மள பத்தி பேசுறீங்க. அது எனக்கே நல்லா தெரியுது. நான் வெளியில வந்தா போதும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. பேசிட்டு இருக்காங்க, என்ன பார்த்ததும் பேச்ச நிறுத்துறாங்க, இல்ல குசு குசுன்னு பேசுறாங்க. சில நேரம் பாக்குறப்போ கைய காட்டி காட்டி பேசுறாங்க. உங்களையும் என்னையும் பத்தி தான் கண்டிப்பா ஏதோ பேசுறாங்க. அது என்னன்னு சொல்லுங்க. மற்ற நேரம்லாம் சுத்தி நின்று வயலின் வாசிப்பாங்க. இப்ப நம்மளை காப்பாத்த ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்களே. என்னன்னு சொல்லுங்க. நல்ல விஷயமா இருந்தா நானும் கேட்டு சந்தோஷப்படுவேன்ல. ஏங்க, நான் தான் சொல்றேன்ல, எதுவும் பேசலங்க. ஏதாவது இருந்திருந்தா சொல்ல மாட்டேனா? நீங்க போய் சொல்றீங்க. சச்சா, நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் எதுக்குங்க போய் சொல்றேன்? நிஜமா எதுவுமே இல்லைங்க. சரி, நம்புறேன். ஆனா ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க. ஏங்க, உங்க போன் அடிக்குது, எடுக்கலையா? மணி 10:30க்கு மேல ஆச்சு. எனக்கு யாருங்க இப்ப கால் பண்ண போறா? ஏதாவது கம்பெனி காலா இருக்கும், விடுங்க. இந்நேரத்துக்கு நமக்கு யார் கால் பண்ணிருப்பாங்க? இந்த பூவை எடுத்து எனக்கு வச்சு விட்டுட்டு போ. விளையாடாத அஞ்சலி, பேசாம போ. அடுத்த ஜென்மம் வரைக்கும்லாம் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது வெற்றி. எனக்கு நீ இந்த ஜென்மத்திலேயே வேணும். ஒருவேளை எவ்வளோ இருக்குமோ? ஏங்க, மறுபடியும் உங்க போன் அடிக்குதுங்க. இந்த நேரத்துல விடாம கால் பண்றாங்கன்னா யாருக்கு என்ன எமர்ஜென்சின்னு தெரியல. நான் வேணா எடுத்து தரேன், நீங்க அட்டென்ட் பண்ணி என்னன்னு பேசுங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. இதுல என்னங்க இருக்கு? ஒரு ஹெல்ப் தானே. ஐயோ, ஒருவேளை கால் பண்றது அஞ்சலியா இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். யார் அஞ்சலி இதுக்காக இந்நேரம் கால் பண்றாங்கன்னு யோசிப்பாங்க. ஏங்க வேணாங்க, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. என்னங்க எடுத்து தரதுல என்னங்க ஏங்க, இருக்கு? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்கேன்ல. சும்மா சொல்ல சொல்ல கேட்காம போன் எடுத்துக்கிட்டேன். என் மொபைலை யாராவது எடுத்தா எனக்கு பிடிக்காது. இல்லங்க, ஒரு ஹெல்ப் தான். அதான் ஒண்ணும் வேணான்னு சொன்னேன்ல, அந்த பக்கம் போங்க. இல்லங்க, ரிங் அடிச்சதே, எடுத்து கொடுத்தா பேசுவீங்கன்னு தான். ஏங்க, நான் பேசுறேன் பேசாம இருக்கேன், அது ஏன் விருப்பம். என்னோட போனை நீங்க எப்படி எடுக்கலாம்? அது ஒருத்தவங்களோட பிரைவசியான விஷயம். அது கூட தெரியாம வந்து போன் எடுத்துக்கிட்டு. சாரிங்க, நான் ஏதோ சாதாரணமா உங்களுக்கு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஹெல்ப் ஏதாவது வேணும்னா நானே கேட்கிறேன், நீங்களா எதுவும் பண்ண வேணாம். சும்மா உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டேன். தயவு செஞ்சு அங்கிட்டு போங்க. சாரி மலர், நான் மட்டும் உங்களை திட்டாம இருந்திருந்தா நீங்க போன் எடுத்து பார்த்துருப்பீங்க. அஞ்சலிங்கிற பேரை பார்த்து அவன் ஏன் இந்நேரம் எனக்கு கால் பண்றான்னு யோசிச்சிருப்பீங்க. அது தேவையில்லாம உங்க மனசுல பல குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நான் உங்களை திட்டினேன்.
மன்னிச்சிடுங்க. ஏங்க, நான் பேசுறேன், பேசாம இருக்கேன், அது ஏன் விருப்பம். என்னோட போனை நீங்க எப்படி எடுக்கலாம்? அது ஒருத்தவங்களோட பிரைவசியான விஷயம். அது கூட தெரியாம வந்து போன் எடுத்துக்கிட்டு ஹெல்ப் ஏதாவது வேணும்னா நானே கேட்குறேன். நீங்களாம் எதுவும் பண்ண வேணாம். சும்மா உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணீங்க. அவர் சொன்னது கரெக்டு தான். ஃபோனுங்கிறது பிரைவசியான விஷயம். அதை அடுத்தவங்க தொடக்கூடாது. நீ ஏன் மலர் அவர்கிட்ட பேசணும் பழகணும்னு நெருங்கி போற? அவர் தான் உன்னை விட்டு விலகி போறாரு. அது கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியல? நீயும் விலகியே இரு. அவரோட பொருளை தொடறதுக்கு கூட நீ உரிமையானவ கிடையாது. நீ விலகியே இரு. அவங்க தூங்கி இருப்பாங்களா இல்லை முழிச்சிட்டு இருப்பாங்களா? இப்போ அவங்க உள்ள தூங்காம இருந்தா என்ன பண்றது? சரி, மணி 10:30 போகுது. இதுக்கப்புறம் அவங்க என்ன பேச போறாங்க? பேசினாலும் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்படியே படுத்துற வேண்டியதான். இருக்கு. இருக்கு 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 இருக்கு. யோ, என்னையாச்சு? ஏதோ இருக்கு. அழகரு, இருக்கு 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 இருக்கு. ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. யோ அழகரு, இருக்கு இருக்கு. யோ அழகரு, வந்ததுல இருந்து அரை மணி நேரமா என்னையா இருக்கு இருக்குங்கிற? கண்டிப்பா இருக்கு. யோ கண்ணத்துறையா, ஏதோ ஒண்ணு இருக்கு பங்கு. என்னையா இருக்கு? 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு பங்கு. எந்த 2 பேருக்கு நடுவுலயா? அதான் பங்கு, அந்த வெற்றிக்கும் அவன் கூட ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தால, அவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு பங்கு. யோ பங்கு, அந்த புள்ளைய நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்யா, ஞாபகம் இல்லையா? ஆமா பங்கு, அந்த புள்ள போன வருஷம் நம்ம கோயில் திருவிழாவுல பின்னாடியே வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மாறன் கல்யாணத்துல அந்த புள்ள வெற்றி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வெற்றி தாண்டா நான் சொல்றேன். அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னையா இருக்கு போது? இல்லடா, அன்னைக்கு பார்த்ததுல பெருசா ஒண்ணும் தெரியல. ஆனா இன்னைக்கு பார்த்ததுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்குடா. யோ, அவங்க 2 பேர் காலேஜ் ஃப்ரெண்டியா, ஒன்னா படிச்சுவீங்க, ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. இல்ல பங்கு, அதையும் தாண்டி அவங்க 2 பேருக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. நாங்களும் தான் பார்த்தோம்யா, ஆனா எங்களுக்கு ஒன்றும் அப்படி தோணலையே. பங்கு, நான்லாம் பக்கா கிரிமினலு. ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட பேசுனா அவன் நிக்கிற ஸ்டைல்ல இருந்தே பாசமலரா, லவ் பேர்ட்ஸா, முதல் மரியாதையா, இல்ல ஒரு குப்பை கதையான்னு சரியா ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவேன். இன்னைக்கு அவங்க 2 பேரும் பேசின தோரணைய பார்த்தா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு தோணலடா. ஏதோ ஒண்ணு இருக்குலே. இல்லே பாண்டே, பங்கு சொல்லியா? கண்டுபிடிக்கிறோம். என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். யோ கண்டுபிடிச்சலாம்யா பங்கு. அவ யாரு, எந்த ஊரு, ஏன் அவ வெற்றி கூட சுத்துறா, அவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல காதலா இல்ல கள்ள காதலா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறோம் பங்கு. கண்டுபிடிக்கிறோம். 2 பேருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். மலர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி பிரியாஜனம் இருந்திருக்காது பங்கு.
அவன் அண்ணன் மாற நினைப்பிலே இருந்துகிட்டு இவனை பக்கத்துல கூட விட்டுருக்க மாட்டேன். அதான் பையன் ஆத்திர அவசரத்துக்கு புழங்கிக்கலான்னு சின்ன வீடு கட்டியிருப்பான். அதான் அதைத்தான் கண்டுபிடிக்கிறோம். இலே வெற்றி, உன் குடுமி இப்ப என் கையில வசமா மாட்டிக்கிச்சுடா. அத புடிச்சு என்ன ஆட்டுறன்னு மட்டும் பாரு. இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்குடா. டேய் பாண்டி, மறுபடியும் முதல்ல இருந்தா இது வேலைக்காக இதுக்கு மேல என்ன முடியாதுடா. எப்படியோ போட்டோம். இவனுக்கு ஏதோ ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருந்தா நமக்கு தொத்துக்கு வாடா போலாம். சரி வாயா. இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. இருக்கு. ஓடிடுறா. வாயா ஓடிடலாம். எனக்கு நீ இந்த ஜென்மத்திலேயே வேணும். என்னதான் நீ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நான் இல்ல, என் முடி கூட உனக்கு கிடைக்காது அஞ்சலி. பொண்ணே. ஐயா சொல்லுங்க ஐயா. அஞ்சலி எங்கம்மா? மாடியில இருக்காங்க ஐயா. சாப்பிட்டாளா? இல்லைங்க ஐயா, காலையில இருந்தே சாப்பிடலங்க ஐயா. கதவை தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன், என்னாச்சு? தெரியலங்க ஐயா. சரி, நீ வேலையை பாரு, நான் போய் பேசிக்கிறேன். சரிங்க ஐயா. பொன்னியக்கா, நான் தான் சொன்னல சாப்பாடு வேண்டான்னு. அப்புறம் ஏன் மறுபடியும் என்ன தொந்தரவு பண்றீங்க? பேசாம போங்க. பொன்னியக்கா, என்ன எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். என்னம்மா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான் படுத்திருந்தேன். நீ காலையில இருந்து சாப்பிடலன்னு பொன்னி சொன்னால. பசிக்கலப்பா. என்னம்மா, முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு, அழுதியா? நீங்க இருக்கும்போது நான் ஏன்பா அழப் போறேன்? அப்பா கிட்ட பொய் சொல்லாதம்மா. சிட்டுக்குருவி மாதிரி சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்தேன் என் பொண்ணு. இப்ப கொஞ்ச நாளா ரூம் உள்ளே அடைஞ்சு கிடக்கிறத நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னாச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லுமா. ஒன்றும் இல்லைப்பா. இப்படி சொல்லாம கொல்லாம கதவு முடி அழுதுகிட்டு இருந்தேனா, ஒன்று உடம்புல நோயா இருக்கணும், இல்ல மனசுல நோயா இருக்கணும். உன் உடம்புல எந்த நோயும் இல்லைன்னு இந்த அப்பாவுக்கு தெரியும். அப்ப மனசுல, ஆமா, நீ ஏதோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னியாமா, அவன் கூட ஏதாவது பிரச்சனையாமா? இந்த பாருமா அஞ்சலி, எதா இருந்தாலும் பயப்படாம அப்பாட்ட சொல்லு. உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையா?
ஆமான்னு சொல்ல முடியாம அமைதியே இருக்கேம்மா. அந்த பையனை வேணும்னா வீட்டுக்கு வர சொல்லு, என்ன ஏதுன்னு பேசிடலாம். வேண்டாம்ப்பா. சரி, பையன் யாருன்னாவது சொல்லு, நானே போய் யாரு என்ன எப்படிப்பட்ட குடும்பம்னு பேசிட்டு வரேன். இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம். இப்படி சொன்னா எப்படிம்மா? அந்த பையன் எதுவும் வேலை வெட்டிக்கு போகாம இருக்கானா? அதான் அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்குறியாமா? வேலைக்கு போகலன்னா என்னம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பிசினஸே எடுத்து நடத்தட்டும். இவ்வளவு சொத்துக்களையும் உனக்காக மட்டும்தாம்மா சம்பாதிச்சு வச்சிருக்கேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேர பிள்ளைங்களோட விளையாடணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நீயே சொல்லுமா. பா, தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுருங்கப்பா. என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் நீ எந்த பையனை விரும்புறியோ அவன் தாம்மா உனக்கு புருஷன். என் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் அழிஞ்சாலும் நான் அவனை உனக்கு கட்டி வைப்பேன். இது இந்த அம்பலவாணனோட சத்தியம். பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. வெற்றி, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க.